டாக்டர் எனக்கு வந்து ஹெட்டேக் இருக்கு. அதனால எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குமோ? அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. 99% வரக்கூடிய தலைவலிகள் எல்லாமே வந்து சாதாரண தலைவலிகள் தான். ஆனா, அந்த 1% தலைவலி மட்டும் தான் பிரெயின் டியூமர்னால வரக்கூடிய தலைவலி. இந்த வீடியோல கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அதாவது பிரெயின் டியூமர் இந்த மாரி தலைவலி இருந்தா, இது பிரெயின் டியூமரா இருக்கலாம். அப்படிங்கிற வந்து விஷயங்கள நான் சொல்லப் போறேன். இத வந்து நீங்க கவனமா கவனிச்சுங்க. அதுல முதல் விஷயம், ஏர்லி மார்னிங் இன்கிரீசிங் ஹெட்டேக். காலையில எந்திரிச்ச உடனே உங்க தலைவலி அதிகமா இருக்கா? அப்புட்ன்னா நீங்க அந்த தலைவலிய வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைவலி. ஏன்னா, ஜென்ரலா நம்ம படுக்கும்போது, நம்ம உட்கார்ந்திருக்கும்போதோ, நிக்கும்போத விட, படுக்கும்போது நம்ம மூளைக்கு அதாவது நம்ம ஸ்கல்குள்ள இருக்கிற அந்த பிரஷர், இன்ட்ரா கிரேனியல் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரஷர் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுவே மூளைக்குள்ள ஒரு கட்டி இருந்துச்சுன்னா, அந்த கட்டி வந்து அந்த ஸ்பேஸ வந்து எக்ஸ்ட்ராவா ஆக்குபை பண்ணும்போது, இன்னமும் மூளையோட அந்த பகுதிகள் வந்து அழுத்தத்துக்கு போம்போது, அப்ப அந்த தலைவலி வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, காலையில எந்திரிக்கும்போது உங்களுக்கு தலைவலி அதிகமா இருந்துச்சு, ஏர்லி மார்னிங் வொர்சனிங் ஹெட்டேக் அப்படின்னா, இது வந்து பிரெயின் டியூமர் தலைவலியா இருக்கலாம். ஏன்னா, நார்மல் டென்ஷன் ஹெட்டேக் வந்து எப்படி இருக்கும்னா, நாள் ஆக ஆக அதாவது நீங்க ஸ்க்ரீன் பார்க்கறனால, டென்ஷன் ஆகறனால, ஸ்ட்ரெஸ் ஆகறனால, வேலை பளு அதிகமா இருக்கறனால, ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு வந்து தலைவலி அதிகமாச்சுன்னா, அது டென்ஷன் ஹெட்டேக். அதுவே பிரெயின் டியூமர்னால வர ஹெட்டேக் நீங்க எந்திரிக்கும்போது, அந்த கிராவிட்டினால மூளையில இருக்கிற அந்த சிஎஸ்எஃப்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் கீழ ட்ரெயின் ஆகும்போது தலைவலி பெட்டரா இருக்கும். டென்ஷன் தலைவலி வந்து நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே பிரெயின் டியூமர் தலைவலி வந்து அந்த ஒரே நாள்ல வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஆகும்போது உங்களுக்கு அந்த தலைவலியோட தீவிரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.